பத்ரில் நடந்த யுத்தத்தில் நீங்கள் எண்ணிக்கையிலும் ஆயுத பலத்திலும் மிக குறைந்தவர்களாக இருந்த சமயத்தில் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஆகவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹுவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நபியே, விசுவாசம் கொண்டோரிடம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட 3000 மலக்குகளை கொண்டு உங்கள் இரட்சகன் உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று நீர் கூறியதையும் நினைவு கூறுவீராக. ஆம், நீங்கள் பொறுமையுடன் இருந்து அல்லாஹுவுக்கு பயந்தும் கொள்வீர்களானால் அந்நேரத்திலேயே உங்களிடம் உங்களை தாக்க அவர்கள் வந்த போதிலும் 3000 என்ன போர்க்குறிகள் கொண்டவர்களான மலக்குகளில் 5000 கொண்டு உங்கள் இரட்சகன் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களுக்கு ஒரு நன்மாராயமாகவும் இதை கொண்டு உங்களுடைய இதயங்கள் திருப்தி அடைவதற்காகவுமே தவிர அல்லாஹ் இதை ஆக்கவில்லை. இன்னும் மிகைத்தோன் தீர்க்கமான அறிவுடையோன் ஆகிய அல்லாஹுவிடமிருந்தே தவிர உதவி உங்களுக்கு இல்லை. அவன் உங்களுக்கு இவ்வுதவி புரிந்ததன் நோக்கம் நிராகரிப்போரில் ஒரு பகுதியினரை அழித்து விடுவதற்காக அல்லது அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காகவேயாகும். அப்போது அவர்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஏமாந்து திரும்பிச் சென்று விடுவர். நபியே, இக்காரியத்தில் நாம் கட்டளையிட்டதை தவிர உமக்கு யாதோர் அதிகாரமும் இல்லை. ஒன்று, அவன் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அவர்களை வேதனையும் செய்யலாம். அதன் காரணம் நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களாவர். வானங்களிலுள்ளவை மற்றும் பூமியிலுள்ளவை அல்லாஹுவுக்கே உரியவை. அவன் நாடியவருக்கு மன்னிப்பளிப்பான். இன்னும் அவன் நாடியவரை வேதனை செய்வான். அல்லாஹுவோ மிக்க மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். விசுவாசம் கொண்டோரே, அசலுக்கு அதிகமாகவும் வட்டிக்கு வட்டியாகவும் இரட்டிப்பாக்கப்பட்டு பன்மடங்காக்கப்பட்ட நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள். இன்னும் அல்லாஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள். இதனை தவிர்த்து கொண்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இன்னும் நரக நெருப்பிற்கு பயந்து கொள்ளுங்கள். அது எத்தகையதென்றால் நிராகரிப்போருக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது. அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். அதனால் நீங்கள் அல்லாஹுவின் கிருபைக்குள்ளாக்கப்படுவீர்கள். உங்கள் இரட்சகனின் மன்னிப்பின் பாலும் சுவனபதியின் பாலும் விரைந்து கொள்ளுங்கள். அதன் அகலமாகிறது வானங்களும் பூமியுமாகும். அது பயபக்தி உடையவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் எத்தகையோரென்றால் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் செலவு செய்து கொண்டிருப்பார்கள். கோபத்தையும் அடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், மனிதர்களின் குற்றங்களையும் மன்னித்து விடக்கூடியவர்கள். அல்லாஹுவோ இத்தகைய நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் யாதொரு மானக்கேடான காரியத்தை அவர்கள் செய்துவிட்டால் அல்லது
ஏதும் பாவமிழைத்து தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்துக் கொண்டால் உடனே அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். இன்னும் அவனிடமே தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிக்க தேடுவார்கள். அல்லாஹுவும் அவர்களை மன்னித்து விடுவான். அல்லாஹுவை தவிர இத்தகையோரின் குற்றங்களை மன்னிப்பவனும் யார்? அவர்கள் செய்த தவறான காரியத்தை தவறென்று அவர்கள் அறிந்து கொண்டே அதில் நிலைத்திருக்கவும் மாட்டார்கள். உடனே அதிலிருந்து விலகி விடுவார்கள். அத்தகையோர் அவர்களுடைய கூலி அவர்களுடைய இரட்சகனிடமிருந்து மன்னிப்பு மற்றும் சுவனபதிகளாகும். இவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். இத்தகு காரியங்கள் செய்தோரின் கூலி அது மிக நல்லது. திட்டமாக உங்களுக்கு முன்னரும் இத்தகைய பல வழிமுறைகள் சென்றிருக்கின்றன. திட்டமாக உங்களுக்கு முன்னரும் இத்தகைய பல வழிமுறைகள் சென்றிருக்கின்றன. ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றித் திரிந்து அல்லாஹுவுடைய வசனங்களை பொய்யாக்கியோரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மை விளக்கமாகவும் குறிப்பாக பயபக்தியுடையோர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கிறது. விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள்தாம் மிக்க மேலானவர்கள். உங்களுக்கு உஹது போரில் தோல்வியுற்று காயம் ஏற்பட்டதென்றால் அதை பற்றி அதைரியம் அடையாதீர்கள். ஏனென்றால் அந்த ஜனங்களுக்கும் இதை போன்றே பதிலில் தோல்வியுற்று காயம் ஏற்பட்டுள்ளது. அந்த சோதனையான நாட்களை மனிதர்களுக்கிடையில் மாறி மாறி வரும்படி நாம் செய்கின்றோம். ஏனென்றால் உங்களில் உண்மையாகவே விசுவாசம் கொண்டவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிவித்து விடுவதற்காகவும் உங்களில் மார்க்கத்திற்காக உயிரை தத்தம் செய்யும் மாபெரும் தியாகிகளை அவன் எடுத்தறிவிப்பதற்காகவுமே இவ்வாறு செய்கின்றான். இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். விசுவாசம் கொண்டிருந்தார்களே, அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்குவதற்காகவும் நிராகரிப்போர்களை அழிப்பதற்காகவும் இவ்வாறு செய்கின்றான். விசுவாசம் கொண்டோரே, உங்களில் அல்லாஹுவுக்காக யுத்தம் செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பரிசோதித்து அறியாமலும் இன்னும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்பவர்கள் யார் என்பதை அவன் அறியாமலும் நீங்கள் சுவனபதியில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் நீங்கள் மரணத்தை அதை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னதாக திட்டமாக ஆசிக்க கூடியவர்களாக இருந்தீர்கள். ஆகவே கண்ணுக்கெதிரில் நீங்கள் கண்டவர்களாக இருக்க
அதை திட்டமாக நீங்கள் பார்த்துவிட்டீர்கள். எனவே இந்த யுத்தத்தில் ஏன் தயங்குகின்றீர்கள்? இன்னும் முஹம்மது ஒரு தூதரே அன்றி இறக்காமல் இருக்க கூடியவர் இல்லை. அவருக்கு முன்னரும் இவ்வாறே தூதர்கள் பலர் திட்டமாக சென்றிருக்கின்றனர். அவர் இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் குதிங்கால்களின் மேல் புறங்காட்டி திரும்பிச் சென்று விடுவீர்களா? அவ்வாறு எவரேனும் தனது இரு குதிங்கால்களின் மீது புறங்காட்டி திரும்பிச் சென்று விட்டால் அதனால் அவர் அல்லாஹ்வுக்கு எந்த இடையூறும் செய்யவே மாட்டார். மேலும் நன்றி செலுத்துவோருக்கு அல்லாஹ் நற்கூலியை தருவான். மேலும் எந்த ஆன்மாவுக்கும் ஏற்கனவே அதற்கு நேரம் குறிக்கப்பட்ட அல்லாஹுவின் எழுத்துப்படி அல்லாஹுவின் கட்டளையை கொண்டே தவிர அது மரணிப்பதற்கில்லை. மேலும் எவர் தன் செயலுக்கு இவ்வுலகத்தின் நன்மையை நாடுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம். இன்னும் எவர் மறுமையின் நன்மையை நாடுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம். நன்றி செலுத்துவோருக்கு நாம் நற்கூலியும் அளிப்போம். மேலும் எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடன் அல்லாஹுவின் நல்லடியார்கள் கொண்ட அநேகம் பேர் சேர்ந்து அல்லாஹுவின் பாதையில் யுத்தம் செய்திருக்கின்றனர். ஆனால் அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் யுத்தம் செய்ததனால் தங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டவற்றின் காரணமாக அவர்கள் தைரியம் இழந்து விடவில்லை, பலவீனமடைந்து விடவும் இல்லை. எதிரிகளுக்கு ஐக்கியப்பட்டு விடவும் இல்லை. மேலும் இவ்வாறு துன்பங்களை சகித்துக் கொள்ளும் பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கள் இரட்சகனிடம், எங்கள் இரட்சகனே, எங்கள் பாவங்களையும் எங்கள் செயல்களில் நாங்கள் வரம்பு மீறிய குற்றத்தையும் நீ எங்களுக்கு மன்னிப்பாயாக. எங்கள் பாதங்களை யுத்தத்தில் நழுவாது நீ உறுதிப்படுத்தியும் வைப்பாயாக. உன்னை நிராகரிக்கும் சமுதாயத்தினருக்கு எதிராக வெற்றி கொள்ள நீ எங்களுக்கு உதவியும் புரிவாயாக என்று அவர்கள் பிரார்த்தித்து கூறியதை தவிர வேறொன்றும் அவர்களின் கூற்றாக இருக்கவில்லை. ஆதலால் அவர்களுக்கு இவ்வுலகத்தின் நன்மையையும் மறுமையின் நன்மையில் அழகானதையும் கொடுத்தான். இன்னும் அல்லாஹ் இத்தகைய நற்கருமங்கள் செய்வோரை நேசிக்கின்றான்.